நாட்டோவோட உயர் அதிகாரி ஜெனரல் கேவோலி அவர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலைடு ஃபோர்ஸோட கமாண்டரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. F-16 மொத்தமாக டெலிவரி பண்ணியிருக்கோம். அதுக்கு F-16 பைலட்ஸ் எல்லாம் பெருமளவில் ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. அது அப்படியே டென்மார்க்லேருந்து அமெரிக்கா கொடுக்கல தெரியுமா? அப்படியே டென்மார்க்லேருந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கலாம் கிளாசிஃபைடில் இல்லை. ரஷ்யாவுக்கு நல்லா தெரியும். தெரியும்ல, பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த F-16 இருக்காங்க இல்லையா, அந்த F-16ல அடுத்தடுத்த அப்கிரேடேஷன் வேறு போயிட்டு இருக்கு. அதுக்கான செய்திகள்லாம் வருது. வினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறாங்க. இதனால ஏர் காம்பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் யூஸாக இருக்கும். இன்கேஸ் F-16 வந்து எடுத்துகிட்டு போகும்போது Su-30 Su-35 ரக விமானங்கள்லாம் வருதுன்னா காம்பேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படிங்கவங்கள பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி எப்படி தாங்க இருக்கு அப்படிங்கவங்கள பார்க்கலாம். பட் ஆனால் நாட்டோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிரட்டல். அதுவும் நாட்டோவோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவர் அடுத்தது வந்துக்கிறார். அதாவது லாஸ்டிங் பீஸுங்கிறது என்ன தெரியுமா? ரஷ்யா இதுக்கு மேலே எந்த ஒரு அட்டாக் பண்ணக்கூடாது உக்ரைனுக்குள்ள. பெருமளவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எதுவும் அடுத்த பண்ணக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் அது. அதை மட்டும் செஞ்சுட்டா அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு இன்ச்சு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட இதுக்கு மேலே விட மாட்டோம். புரியுதுங்களா? அப்படிங்கிறது போல நாட்டோட சீஃப் அவங்க தரப்புலேருந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அடுத்தது மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ அவர் தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, பேசிட்டு இருக்கிறோம் ரஷ்யாவோட, பேசிட்டு இருக்கிறோம். ரஷ்யா மட்டும் ஏதாவது எசக்கு புசக்கா செய்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் ஏதாவது மழுங்குது, ஏதாவது நடக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட உண்மை முகம் என்னன்றது தெரிய வரும். அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புலேருந்து. அடுத்தது நம்ம பிரிட்டனு பிரான்ஸ் இதெல்லாம் இந்த ரெகுலராக பார்க்கறது தான். அது மட்டும் இல்லாமல் இயூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த மீட்டிங் ஃபோன் காலோ ஏதோ ஒரு மீட்டிங்கோ உங்களுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அதாவது இந்த செய்திகளில் கேட்கும்போது அப்படியே ஒரு சைடு அப்படியே புல்லரிப்பாக இருக்கு. ஓ, F-16 பெருமளவில் இருக்கா, நிறைய பேர் ட்ரைனிங் ஆகிட்டாங்களா, இப்போ உக்ரைனுக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு நிலைமை தலைகளை திரும்பிடுமா, ஏன்னா போரில் வந்து பெரிய ஆளுகளாக போய் இறங்கிடுவாங்களா, உள்ளே போய் காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு பெருசாக நல்லா நமக்கு யோசிக்க தோணுது. ஆக்சுவலாக இவ்வளவு பேசுகிறாங்க அப்படின்னா அது காரணம் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்குவோம். ஏன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் இது ஒரு ரைமிங்காக. அதாவது செய்யறது அப்படின்னா ஒரு காமெடியோட சொல்லியிருப்பேன். எப்போ பேச்சுக்கள் குறையுதோ அப்போ இவங்க ப்ரிப்பேராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்போ பேச்சுக்கள் அதிகமாக இருக்கோ அப்போ இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க பெருமளவில் மிரட்டிட்டு பேசிட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்ககிட்ட எதுவுமே இல்லை போல தெரியுது. ஆனால் இவங்களே வந்து இதே நாட்டோவோட சீஃப் கேவலி அவர்கள் இருக்கார் இல்லையா, சீஃப் இல்லை கமாண்டர் ஆலைடு ஃபோர்ஸோட யூரோப்பியன் கமாண்டர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா கேவலி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமெரிக்கா யூரோப் இவங்க 2 பேர்த்தோட அர்சனல் வச்சிருப்பாங்க இல்லையா, அம்யூனிஷன்ஸ். ஸோ அதோட ஸ்டாக் பில்ஸ் 3 மடங்கு அதிகரிச்சுக்கிறாங்க. அமெரிக்கா யூரோப்பை விட 3 மடங்கு ரஷ்யா அதிகரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்ப வந்து பண்ண பெல்கிராட் பகுதியில் ஏற்றிட்டாங்க, பொட்டியில் ஏற்றியாச்சு. டேங்க்கெல்லாம் இதுக்கு மேலே ஓட்டிட்டு போய் கொடுத்துருங்க. இப்போல்லாம் நாங்கள் ப்ரொப்பல்லர் அனுப்பிட்டு இருக்கிறோம் வண்டியில், ட்ரெயினில் பூரா ப்ரொப்பல்லராக வந்துட்டு இருக்கு. அது மால்வா ப்ரொப்பல்லர். சமீபத்தில் இது நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பல்லர் வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னாங்க. ஆனால் இதை டெஸ்ட் பண்ணி 2023 தான் இது இன்ட்ரடியூஸே பண்ணியிருந்தாங்க மால்வா. அது யூஸ் ஆகிற டைம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்கிரேடேஷனுக்கு போச்சு. 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்னாங்க. இப்போ 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் வருது அப்படிங்கிறது போல சில தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ இதுலேயே டூயல் நடந்துகிட்டு இருக்கு. மால்வா அடுத்தது கோசான்ட்டு நார்த் கொரியாவோட, உன்னோடதா என்னோடதா சோழி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல 2 பேர் மாறி மாறி இறக்கிட்டு இருக்கிறாங்க. பொட்டியில் ஏற்றி கிரீமியாவிலேருந்து மேலே லுகான்ஸுக்கு வரைக்கும் 2 பேர் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த கர்ஸ்க்கு பெல்கிராட் பகுதியிலாம். ஸோ நார்த் கொரியா, சீனா, ரஷ்யா, ஈரான் இவங்க எல்லாருமே ஒரு அலைன்ஸில் வந்துட்டு இருக்காங்க. மிக பெருமளவில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க அலைன்ஸில். இந்த சமயத்தில் இவங்க ரஷ்யா மட்டுமே 3 மடங்கு அர்சனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா யூரோப்பில் சேர்த்து அப்படின்னா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அது யூரோப்பில் பெருமளவில் நம்பி இருக்கிறது நம்மளை தான். பெருமளவில் இஷ்யூ ஆகுது அப்படின்னா நம்ம தருவோமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா பெருசாகிடுச்சு, நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற நம்ம விலகி நிற்கிறோம் அப்படின்னா சிக்கலாயிரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரும் சிக்கல் தான். இந்த செங்கடல் பர்ஷியன் கல்ஃபாக தாண்டுவாங்களா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ துருக்கியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் ஈரான்லாம் அடிக்கணுங்கிறது தேவையே இல்லாது அப்படிங்கலாம் அவங்க தப்பு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் சிரியாவில் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, சிரியாவில் வச்சு இஸ்ரேலோட சண்டை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வராமல் இருக்கணுன்றதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறோம். அவங்க தரப்பு வந்து இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் திரும்பவும் துருக்கிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய பேஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் பெருமளவில் இருக்குது. இருந்தாலும் பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க, தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் சிரியாவிலேருந்து என்ட்ரு ஆகலாம், வெஸ்ட் பேங்க் உதவலாம், ஜோர்டனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கழிப்பு ட்ரை பண்ணலாம், இல்லை ஜோர்டனுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம், ஜோர்டனுக்குள்ளே ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இஸ்ரேலை பண்ணால் தான் சிக்கல்து, ஜோர்டனுக்குள்ளே ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது போல் திட்டங்கள்லாம் யோசிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதைத்தான் இங்கே செயல்படுத்துகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் பிரபலமாக வந்துட்டு இருந்தது, பேசப்பட்டிருந்தது. ஹெச்டிஎஸுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் சண்டை நடக்குது லெபனானில் அப்படிங்கிறது போல். ஆக்சுவலாக அது ஹிஸ்புல்லா இல்லை, ஹெச்டிஎஸுக்கும் அமெரிக்கா இல்லை மேற்குக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய படைகள் இருப்பாங்க இல்லையா, லெபனானில் இருக்கக்கூடிய படைகள், அவங்கள தான் ஹெச்டிஎஸ் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ஏதாவது வேலைகள் செய்கிறாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு அழுத்தங்கள் தரலாம். ஏன்னா இப்போ பெருமளவில் சிரியா கூட தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த தாக்குதலில் ஈரானோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பெருமளவில் பின்புலமாக இருக்காங்க, ஹெச்டிஎஸ்க்குலாம் உதவுறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் அப்படிங்கிறதுனால எந்த டைம்ல வேணாலும் யார் வேணாலும் எந்த அணி வேணால் சேர்ந்துக்கலாம். ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இவங்களாம் அந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகி ஒன்று சேருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரானுக்கு தாக்கக்கூடாது அப்படிங்கிற பல நாடுகள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதா சொல்றாங்க, இல்லை அணு உலைகள், எது மேலே தாக்குதல் பண்ணால் ரேடியேஷன் பெருமளவில் வரும், இதனால உயிர் சேதங்கள் அதிகரிக்கும், அதனால அந்த வாட்டரே கண்டாமினேட் ஆகும். இதனால கத்தாரா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், யூஏஇயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெருமளவில் பாதிப்படைவாங்க. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் அஃபெக்ட் ஆவாங்க. இந்த காரணங்கள் இருக்கிறதுனால ஒன்ஸ் இது போல பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படின்னா அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக கத்தரு, சவுதி அரேபியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி பேசிஸ் மேலாம் சரமாரியாக தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது இந்த பிராந்தியத்துக்கு நல்லது இல்லை. போர் பெருமளவில் வெடிக்குது இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னா சிக்கலான்றதுக்காக இந்த பகுதியில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கணும், எங்களையா போரில் தூர்றீங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் மக்களுக்கு என்ன செய்யறான்னு பார்த்துருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்காது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஒருங்கிணைவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை மேலே போனோம் அப்படின்னா எதுக்காக நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறது மேற்குக்கு எதிராக இருக்கு. ஸோ அதே போல தான் இங்கே ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் அளவில் அலை சேர்ந்துட்டு இருக்காங்க, மேற்குக்கு எதிராக இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்னா மேற்கு ஈஸியாக தோக்கடிக்கப்பட்டுரும், இது போல ஒரு விஷயம் நடந்துடும், மேற்குக்கு பவரே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது, உக்ரைன் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்போ உக்ரைனை மட்டும் இழந்துட்டாங்க, இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்களால சீஸ்ஃபயர் கொண்டு வர முடியல, ஆட்சி கழிப்பு கொண்டு வந்துருச்சு, எது நடந்தாலுமே மேற்குக்கு நட்டுதான். ஏன்னா இப்போ இந்த பகுதிகள்லாம் அவங்க சேஃப் பண்ணல, உக்ரைனை சேஃப் பண்ணல அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹங்கேரி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா செர்பியா கீழே. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சென்ட்ரல் பவர்ஸ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்போட சென்ட்ரல் பவர்ஸுங்கிறது திரும்பவும் ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு மிக பெரும் யுத்தம் வர ஆரம்பிச்சிடும். போலாண்டு, ஜெர்மனி, பிரான்ஸ் இது எல்லாமே 4 துருவங்களாக மாறிடுவாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது சிதறுண்டு போயிடும். இது போல ஏகப்பட்ட அக்கப்போர் இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் சீக்கிரமாக இணையற்கான வேலைகளை ஏற்படுத்துங்க அப்படின்னு பார்லிமெண்ட்லலாம் சட்டம் போட்டுக்கிறாங்க. மிக பெருமளவில் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த காக்கசஸ் இந்த பகுதி எல்லாமே சர்ச்சைக்குரிய பகுதி தான். இதில் என்னன்னா ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, இது அர்மேனியாவுக்கு ஆதரவாக இயு இருக்காங்க. ஆனால் இதே இயூவில் இருக்கக்கூடிய ஜெர்மனோட அதிபர் செய்தி இன்ஸ்டா சைடில் அட்டாச் பண்ணிட்டா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நகர்னோ காரபாக்ன்றது அசர்பைஜான் தான், ஆனால் எந்த ஒரு மாற்றம் இல்லை, அது அசர்பைஜானோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத அவங்க தரப்பு அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா இது அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டக் 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 டக்குன்னு நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த சமயத்தில் சுமி ஒப்லாஸ்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமி எப்போவுமே இந்த ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்துக்கு வெளியே ஐ லவ் கோவை அந்த மாதிரிலாம் வச்சிருக்க முடியாது. ஸோ அது போல் அங்கே வந்து சுமி, பக்ரோஸ்கி இது போல் பல இடங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு டைம் அங்கே சண்டை மாபெரும் அளவில் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜயம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பேசுறது வழக்கம், வாடிக்கையாக வச்சுக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமி பகுதிக்கு போய்க்கிறாரு. ஸோ சுமி பகுதியில் சண்டை நடக்க போகுதுங்கிறத இவர் தெரிவிக்க போறாரா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுவும் இல்லாமல் அங்கே நின்று டைலாக் பேசிக்கிறாரு. அப்படியே புல் அரிக்கக்கூடிய டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ஸ் சேரக்கூடிய டைலாக்னு சொல்லுவாங்களா. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாரு. என்னன்னா உக்ரைனோட வீரம் அப்படிங்கிறது கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள நடந்ததே அதுதான். போர் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே கொண்டு போனாங்க பாருங்க, அதுதான் வீரம் அப்படிங்கிறதோட பெருமளவில் பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ என்னங்க ஆச்சு, கர்ஸ்க் பகுதி இருக்கா, போறீங்களா திரும்பியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு அங்கே போல வேற பக்கம் பெல்கிராட் பகுதியில் முட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெல்கிராட் பகுதியில் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ இந்த பெல்கிராட் சுமி அடுத்த மாபெரும் அஃபென்சிவ் இந்த பகுதியில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் ஜெலன்ஸ்கி அவரும் இந்த சுமியில் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறார். இந்த சமயத்தில் இது மிகப்பெரும் விஷயம். ரெண்டாவதெல்லாம் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவும் பொட்டி பொட்டியாக ஏற்றி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. மால்வா இது போல் ஆர்ட்லரிஸ்லாம் ஏற்றி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் மாபெரும் அளவில் எடுக்க போகிறாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெருமளவில் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்கா விட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த ஒரு வகையிலுமே கை கொடுக்கல அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ரஷ்யாவுக்கு ஃபேவராக வந்ததுனா தான் இந்த பிரச்சனை முடியும், அப்படி இல்லைனா இந்த பிரச்சனை மிகப்பெரும் அளவில் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க. மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு இணங்கி போயிடுவாங்களா, இல்லை உக்ரைனில் அடிச்சுக்கோப்பா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மிரட்டியெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே எதுவும் வழியில் அப்படின்னு விட்டுருவாங்களா, இல்லை அது போல் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கும்போது யூரோப்பியன் யூனியன் உள்ள இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே போரை டிக்ளேர் பண்ணிட்டு உள்ளே இறங்கி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, என்ன நடக்க போகுது, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.